ஸோ நீங்கள் ஏன் வந்துட்டு ஆன்லைன் டியூஷன் சென்டர் வந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும்? நிறைய தொழில் இருக்குது மலேசியாவில். ஏன் வந்துட்டு டியூஷன் ஆசிரியர் தொழிலை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கடந்த 6 வருடங்களாக ஸ்டார்ட் டியூட்டர் அப்படின்ற ஒரு ஆன்லைன் டியூஷன் பிளாட்ஃபார்ம் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து இந்த நம்மளோட ஆன்லைன் டியூஷன் பிளாட்ஃபார்மில் படித்து நன்மைகள் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். எல்லாருமே லைஃப்பில் ஒரு ஸ்டேஜில் எந்த கரியரை சூஸ் பண்ணணும், நான் என்னவா ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் ஸ்டக்காவாங்க. அதேமாரி நானும் ஸ்டக்காக இருக்கேன். அந்தமாரி காலகட்டத்தில் தான் நான் ஒரு ஜப்பனீஸ் புக்கை படிக்கிறப்போ இக்கிகாய் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் கற்றுக்கிட்டேன். இக்கிகாய் அப்படின்ற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லைஃப் மீனிங்ஃபுல்லாக சந்தோஷமாக மன நிறைவோடு நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் 4 விஷயத்தை பூர்த்தி செய்யணும். 1வது, நம்ம செய்யக்கூடிய விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும். 2வது, நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு திறமை இருக்கணும், டேலண்ட் இருக்கணும். ஆமாம். 3வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம செய்யக்கூடிய விஷயத்தினால நமக்கு வருமானம் கிடைக்கணும். ஆமாம். 4வது, நம்ம செய்யக்கூடிய விஷயத்தினால நம்ம சொசைட்டிக்கும் நாட்டுக்கும் பெனிஃபிட் கிடைக்கணும். ஆமாம். அந்தமாரி காலகட்டத்தில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, எனக்கு டீச்சிங்கில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு டீச்சிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒரு நாள் முழுக்க படித்து கொடுக்க சொன்னால் கூட நான் சந்தோஷமாக படித்து கொடுப்பேன். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 2வது, எனக்கு அதில் திறமை இருக்குது அப்படின்றத நான் நம்பினேன். என்னோட பேரண்ட்ஸும் சொன்னாங்க, என்னோட டீச்சர்ஸும் சொன்னாங்க, நீ படித்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குது, நீ ப்ரெசன்டேஷன் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 3வது, இதில் வருமானம் சம்பாதிக்க முடியும்னு எனக்கு தெரியும். 4வது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆசிரியர் தொழில்ன்றது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு வேலை. கண்டிப்பாக சொசைட்டிக்கும் நாட்டுக்கும் என்னால் பங்களிப்பு கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஸோ என்னோட இக்கிகாயை நான் கண்டுபிடிச்சேன். அதனால தான் நான் வந்து இந்த டீச்சிங் துறையை நான் தேர்ந்தெடுத்தேன். மலாய் மொழியை வந்துட்டு மலாய்க்காரங்கிட்ட படித்தா தான் வந்துட்டு நிறைய கற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்துட்டு மலாய் மொழியை வந்துட்டு தமிழ் ஆசிரியராக நீங்கள் செகானன் கற்றுக் கொடுக்குறீங்க. எப்படி இந்த நாட்டில் வந்துட்டு சமுதாயம் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க? ஓகே, இந்த கேள்விக்கு நான் மலாய் மொழியிலே பதில் கொடுக்குறேன். ஓகே. ஸோ Anda telah menanyakan bahawa bahasa Melayu bukannya bahasa ibunda saya, dan masyarakat mempunyai satu persepsi bahawa bolehkah orang India menguasai, memahiri bahasa Melayu? Bolehkah, adakah orang India boleh mengajarkan bahasa Melayu kepada orang lain dengan cara yang profesional? Jawapan saya sudah tentu boleh. நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மலாய் மொழி அப்படின்றது நம்ம மொழி. நம்ம இந்த நம்ம மலேசியாவில் வாழ்கிறோம். ஆமாம். மலாய் மொழியை மிக சிறப்பாக கற்றுக்க வேண்டியது நம்மளோட கடமை. மலேசியாவில் வாழ்ந்துக்கிட்டு எனக்கு மலாய் சரியாக பேச வராதுன்னு சொல்கிறது, எனக்கு மட்டும் பவர் இருந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் சரியாக மலாய் பேச தெரியலையோ அவங்களோட ஐசி எல்லாத்தையுமே நான் லூச்சூட் கன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஆனால் என்ன சொல்ல வரேன், நான் உங்கள் கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, சரியாக நம்ம லேர்ன் பண்ணோம். பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு அந்த மலாய் மொழியை சரியாக கற்றுக் கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக தமிழர்கள்னாலையும் மலாயை சரளமாக பேச முடியும், மலாயை படித்து கொடுக்கவும் முடியும். ஆனால் இன்றைக்கி உள்ள காலத்தில் நான் பார்க்குறேன் டிக்டாக்ல சில பேர் வந்து இந்தியர்கள் வந்து மலாயில் பேசுனா அது வந்து தப்பாக பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களோட என்ன கருத்து செகானன்? தப்பாக பேசுகிற மனிதர்களுடைய மென்டாலிட்டி வந்து தப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? இதில் பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தப்பாக பேசுகிறவங்களுக்கு ஏன் அவங்க தப்பாக பேசுகிறாங்க, மேபி அவங்களுக்கு மாதிரி சரளமாக பேச தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். பிகாஸ் நம்ம வந்து மலேசியாவில் வாழ்கிறோம். தமிழர்களோட பேசுகிறப்ப நம்ம தமிழில் பேசுகிறோம், மலாய்க்காரங்களோட பேசுகிறப்ப நம்ம மலாயில் பேசினாதான் அது முறையாக இருக்கும். ஆமாம். அப்போது நமக்கு சரளமாக மலாய் பேச தெரியல அப்படின்னாக்கா அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா நான் கருதுறேன். பல வருஷமாக நீங்கள் டீச்சராக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு போரிங்காக இருந்தது இல்லையா செகானன்? எப்படி இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்னைக்காவது நான் ஃபுட்பால் விளையாடுறது எனக்கு போரிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்களா? மெஸ்ஸி என்னைக்காவது சொல்லுவாரா? ஏன் அப்படின்னாக்கா, என்னோட வேலையை நான் ஒரு நாள் கூட வேலையாக கருதுனதே கிடையாது. இந்த கரும்பு தின்றதுக்கு கூலியா அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா? ஆமாம். அந்தமாரி எனக்கு என்னுடைய வேலையை நான் வேலையாக கருதுனதே இல்லை. நான் போயிட்டு படித்து கொடுக்கறது எனக்கு ஒரு குழந்தைக்கு பிளே கிரவுண்டில் விளையாடுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு குழந்தை பிளே கிரவுண்டில் விளாண்டா அதுக்கு சம்பளம் கிடச்சா அப்படி இருக்கும். ஆமாம். அந்தமாரி தான் என்னுடைய வேலையை நான் கருதுறேன். ஸோ ஒரு நாள் கூட என்னோட லைஃப்பில் ஐயோ போரிங்காக இருக்குது, எனக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்கா அப்படின்னு நான் வருத்தப்பட்டதில்லை. டயர்டாக இருக்கும், அது நார்மல். பட் வருத்தப்பட்டதில்லை. 2வது பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய மாணவர்கள் தான் எனக்கு எனர்ஜி கொடுக்குறது. ஏன் மாணவர்கள் உங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரீங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா டத்துவீரா, நம்ம எவ்வளோ டயர்டாக இருந்தாலும்
என்னுடைய மாணவர்களை நான் ஜஸ்ட் மாணவர்களாக பார்க்கறது இல்லை, அவங்க என்னோட பிள்ளைங்க. நான் என்றைக்குமே என்னோட ஆசிரியர்கள்ட்ட பேசுகிறப்போ, சார் நம்ம பிள்ளைங்களுக்கு இது பண்ணணும் சார், பிள்ளைங்களுக்கு இப்படி பண்ணணும் சார் அப்படி தான் நான் பேசுவேன். ஸோ என்றைக்குமே என்னோட மாணவர்கள் வந்து என்னோட பிள்ளைங்களா தான் நான் பார்க்குறேன். அப்போ என்னைக்காவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறப்போ உங்கள் பிள்ளைங்களை பார்க்குறதுல உங்களுக்கு போரிங்காக இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்காது. ஒரு நாள் கூட உங்களுக்கு இருக்காது. எக்ஸைட்டடாக தான் இருக்கும். அதேமாரி என்னோட பிள்ளைங்களை ஒவ்வொரு நாள் நான் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கும். நான் ரொம்ப சம்டைம் என்னோட லைஃப்பில் நான் வந்து இந்த 2020, 2021 ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தை நான் எதிர்நோக்கிக்கிட்டு இருந்தேன். பர்சனல் லைஃப்பில் அடி, ஃபைனான்ஷியலாக அடி, பிஸ்னஸில் அடி, எல்லாமே அடி. ஆனால் கொஞ்ச நேரம் என்னுடைய மாணவர்கள் முகத்தை நான் பார்க்குறப்போ நான் எல்லா பிரச்சனையுமே மறந்துட்டு அந்த கிளாஸை நான் அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ உங்கள் கேள்விக்கு பதில் என்னன்னா, நான் பிடிச்ச வேலையை செய்கிறதுனால எனக்கு ஒரு நாள் கூட போரிங்காக ஃபீல் பண்ணதில்லை. எத்தனை பேர் நீங்கள் வந்துட்டு இத்தனை வருஷத்தில் வந்துட்டு ரிசல்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு வேலையை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து அதில் வெற்றி அடையணும். ஓகேவா? அப்போது இந்த என்னோட 12 வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வியில் எஸ்பெஷலி பாசம் மையூவில் நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் என்னுடைய ஸ்டார்ட் யூட் ஆன்லைன் டியூஷன் பிளாட்ஃபார்ம் ஆசிரியர்களும் உதவி செஞ்சிட்ருக்காங்க. பட் முக்கியமான ரீசன் ஏன் நம்ம இந்த துறையில் இருக்கோம்னா, நம்ம மாணவர்கள் வாழ்க்கையில் நாங்கள் சேஞ்சஸ் உருவாக்குறது எங்களால் பார்க்க முடியுது. முதல்ல நம்மக்கிட்ட வந்தப்போ ரொம்ப வீக்காக இருந்த ஒரு மாணவன், அவனுக்கு நம்ம ஒரு 6 மாதம் 1 year 2 years நம்ம கைட் பண்ணும் பொழுது சாதாரணமாக இருந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் நம்பர் 1 வரான், ஸ்டேஜில் ஏறி அவார்டு வாங்குறான். நம்மக்கிட்ட பேசுகிறப்ப, சார் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறது காரணமே நீங்கள் தான் சார், நான் எனக்கு ஒரு காலத்தில் எழுத்துக்கூட்டி படிக்கக்கூடாது தெரியாது சார் அப்படின்னு இதை நம்ம காதால் கேட்குறப்போ, நம்ம பிள்ளைங்களுக்காக இன்னும் நம்ம எவ்வளோ வேணாலும் பாடுபடலாம், எவ்வளோ வேணாலும் நம்ம உழைக்கலாம். அது எங்களுடைய ஒரு சார் சொல்லுவார், சார் இதெல்லாம் ஒரு போதை சார் நமக்கு, சார் இதெல்லாம் கேட்குறப்போ நம்ம பிள்ளைங்களுக்காக இன்னும் நம்ம உழைக்கணும் சார் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ பேருக்கு நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க உங்களோட டெஸ்டிமோனி உங்களுக்கு கிடச்சிருக்கோம், நல்லா படித்து வந்திருக்காங்கன்ட்டு? ஏன்னா நிறைய பேர் டியூஷன் சென்டர் நடத்தலாம், ஆனால் வந்துட்டு ஸ்டார்ட் டியூட்டர்னு நான் வந்துட்டு இடையில கேள்விப்பட்டேன், பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வர செஞ்சுருந்தீங்க. ஸோ நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கலாமா சிகுவானன்? நம்மக்கிட்ட 2020 இப்போ 2026 வரைக்கும் நம்மக்கிட்ட படித்த மாணவர்களும் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 20,000க்கும் மேலே. ஓகே, 20,000க்கும் மேலே மாணவர்கள் நம்மக்கிட்ட படிச்சிருக்காங்க. இதில் படித்து நல்ல தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு சொல்லணும். 10,000க்கும் மேலே மாணவர்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அற்புதம். 10,000 வந்துட்டு சாதாரண நம்பர் கிடையாது. ஸோ உங்கள் கீழே எத்தனை டீச்சர்ஸ் இருப்பாங்க? நீங்கள் வண்டி தான் செய்கிறீங்களா அல்லது உங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்களா இந்த டியூஷன் சென்டர்? ஓகே, நம்மளோட ஸ்டார்ட் யூட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர்கள் 23 ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்போ நம்மளோட மேனேஜ்மெண்ட் டீம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 10 மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 33 பேர் கொண்ட ஒரு சின்ன இயக்கம் தான் ஸ்டார்ட் யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிகுவானன், இந்த யங் ஏஜில் இவ்வளோ பேர் இவ்வளோ மாணவர்களுக்கு நீங்கள் வந்துட்டு நிறையா உதவி செஞ்சுட்டு எஸ்பெஷலி மலாய் மொழியில் நல்லா சொல்லி கொண்டுட்டு வந்துறீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சிகுவானன், ஆசிரியர்களை பற்றி தவறான கண்ணோட்டம் மக்களுக்கு இருக்குன்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது ஆசிரியர் பற்றி ஒரு சில தவறான கண்ணோட்டங்கள் நம்மளுடைய சொசைட்டியில் ஒரு சிலருக்கு இருக்க தான் செய்யுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமாக ஸ்கூல் டீச்சர்ஸ் நம்ம ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மக்களுங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன, அவங்க காலையில் போனால் 1:30 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக இருக்கலாம், நிறைய லீவு அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலி அது ஒரு தவறான ஒரு பெர்செப்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சொல்லிக் கொடுக்குறது மட்டும் டீச்சரோட வேலை இல்லை. அவங்க லெசன் பிளான் செய்யணும், அப்புறமா எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் மார்க் பண்ணணும், எக்ஸாம் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணணும், அதன் பிறகு புக்ஸும் மார்க் பண்ணணும், ஸ்கூலில் மற்ற ஆக்டிவிட்டிலாம் செய்வாங்க, அந்த ஆக்டிவிட்டிலாம் பங்கெடுக்கணும், மீட்டிங்கில் பங்கெடுக்கணும், ஸ்கூலில் வந்து ஒரு டிசிப்ளினரி இஷ்யூ வந்துருச்சுன்னா அதையும் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும். இந்தமாரி நிறைய வேலைகள், நிறைய சுமைகள் வந்து டீச்சர்ஸோட ஷோல்டரில் இருக்குது. இது வந்து நிறையா பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் அவங்களுக்கு என்ன வராங்க, படித்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு 1:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு தவறான ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் ஒரு சிலருக்கு வந்து ஒரு டீச்சரோட சுமை வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னுள்ள ஒரு 20-30 வருஷம் டீச்சர்லாம் வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள ஆசிரியர்கள்லாம் மணி அடித்தானே வீட்டுக்கு போயிடணும்னு சொல்கிறாங்க. இதோட உங்களோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து ஒரு கண்மூடித்தனமான பேச்சு தான் நான் நினைக்கிறேன். எல்லா காலத்துலேயுமே எல்லா காலகட்டத்திலையுமே மிக சிறந்த பிள்ளைங்களுக்காக உயிர் கொடுக்குற ஆசிரியர்களும் இருந்திருக்காங்க. கொஞ்சம்
வேலையை கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிற ஆசிரியர்களும் இருந்திருக்காங்க தான். அதுக்குன்ட்டு நம்ம முன்ன உள்ள காலகட்டத்தில் தான் டீச்சர்ஸ் வந்து உயிரை கொடுத்தாங்க, இப்போ உள்ள டீச்சர்ஸ் வந்து பெருசாக கருத மாட்டுறாங்க அப்படின்றது நம்ம அபாண்டமாக பழி சொல்லக்கூடாது. நம்ம யங்கர் ஜெனரேஷன் சைலண்டாக வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சிகு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா தவிரா 2 காரணம் இருக்குது. ஒன்று, நம்மலாம் கஷ்டப்பட்டு வந்தோம். ஆமாம், சரியா? நம்ம தாத்தா காலத்து ஜெனரேஷன், நம்ம அப்பா காலத்து ஜெனரேஷன், நம்ம காலத்து ஜெனரேஷன், அப்புறமா இப்போ நம்ம பிள்ளைங்க ஜெனரேஷன். இப்போ நம்ம பிள்ளைங்க ஜெனரேஷன் வரும்பொழுது நம்ம பிள்ளைங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வளர்கிறாங்க. ஆமாம் ஆமாம். கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. பணத்துக்கு பணம் கஷ்டம் இல்லை, வீட்டு கஷ்டம் இல்லை, வீட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, பள்ளிக்கூடம் அப்படின்னு சாப்பாடு, பிள்ளைங்க கேட்கறது தான் சாப்பாடு. இன்னைக்கு நைட்டு பிள்ளை மெக்டி வேணும்னு சொன்னால் நம்ம மெக்டி வாங்கி கொடுத்துருவோம், என்ன கேட்குறது கொடுத்துட்றோம். அதனால பிள்ளைங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வளர்கிறாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த பிள்ளைங்களுக்கு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லாமல் போயிடும். போராடணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும், ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற உணர்வு இல்லாமல் போயிடும். அதனால வந்து பிள்ளைங்க வந்து லைஃப்பில் அந்த போராடக்கூடிய குணம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த குணம் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடும். பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெற்றோர்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க பிள்ளைங்களை பற்றி? பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் சொல்கிறாங்க, சார் என் பிள்ளைங்களுக்கு படிக்கிறத தவிர வேறு என்ன சார் வேலை இருக்குது, நான் எல்லாமே கொடுத்துட்டேன் சார், படிக்க மாட்டேறான் சார் அப்படின்னு சொல்கிறது. ஆக்சுவலி நம்மளை விட நம்ம பிள்ளைங்களுடைய ஸ்கெடியூல் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. நம்ம பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, அப்புறமா 6:30 மணிக்கு 7 மணிக்கு வீட்டை விட்டு வெளியாக வராங்க, 7:30 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு ஹோம் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் டியூஷன் கிளாஸஸ்ஸு அப்படின்னு நம்ம பிள்ளைங்க மாணவர்கள் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறாங்க? ரொம்ப குறைவு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, என் பிள்ளை வந்து சோம்பேறி, என் பிள்ளை வந்து படிக்க மாட்டுது, தயவுசெய்து நம்ம அந்தமாரி சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைங்களும் லைஃப்பில் வந்து அவங்களுக்கான சேலஞ்சஸை கோத்ரூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உனக்கு என்னம்மா தேவைப்படுது, நீ சொல்லுமா. முன்னமாரி அப்படியே அதட்டிக்கிட்டு அத்தாரிட்டிவான பேரண்டிங் ஸ்டைல் இப்போ ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம ரொம்ப கடுகடு நம்ம இருந்தோம், ரொம்ப நம்ம ஹாஷாக நம்ம இருந்தோம் அப்படின்னா பிள்ளைங்க நம்மளை விட்டு ஒதுங்கிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு டைமில் வந்து எங்கள் அப்பா கிட்ட எது சொன்னாலும் அவர் கேட்டுக்க மாட்டார், எங்கள் அம்மா கிட்ட எது சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு ஒரு வாட்டி நினச்சிட்டாங்க அப்படின்னாக்கா பிள்ளைங்க அவங்கக்கிட்ட டிரான்ஸ்பேரண்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க கிட்ட நிறைய பேசணும், ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்கக்கிட்ட இருக்கணும். நான் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லலை, ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. அம்மா அப்பா பிள்ளைங்க கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் எதை வேணாலும் சொல்லலாம், அவங்க கேட்டுப்பாங்க, அவங்கக்கிட்ட நான் கலந்து ஆலோசிக்க முடியும், டிஸ்கஸ் பண்ண முடியுன்ற ஒரு உணர்வு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வரணும். ஸோ அந்தமாரி பேரண்ட்ஸும் பிள்ளைங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த பாட்காஸ்ட்டை கேட்டிருந்த மாணவர்கள் மனத்தளர்ந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சிகுவானன்? ஓகே, இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கிற மாணவர்கள் யாராவது நீங்கள் ஹோப்லெஸ்ஸாக இருக்கீங்க, நம்பிக்கையை இழந்துருக்கீங்க, நான் ரொம்ப வருஷமாக சரியாக படிக்கலை, முக்கியமாக SPM ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நீங்கள் நம்பிக்கை இழந்து இருக்கீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒன்று தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க, சரியா? ஒன்றும் டைம் இருக்குது. நீங்கள் SPM ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாக்கா SPMக்கு ஒன்றும் கிட்டத்தட்ட 4-5 மாதம் இருக்குது, ஒன்றும் டைம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி எஃபர்ட் போட ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக நீங்கள் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவ் அப் பண்ணாதீங்க. என்னால் முடியாதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களால் முடியும். நல்ல ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்காங்க, பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. மனம் தளராதீங்க. இதை தான் நான் என்றைக்குமே சொல்லுவேன்.